No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. அதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிலிருந்து மும்முரமாக நடைபெற்று இருக்கு. மக்கள் ஆரவாரமாக வந்து தங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு இருக்காங்க. 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தது. இப்போ 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குப்பதிவு இருக்கு அப்படின்றது தேர்தல் ஆணையத்திலிருந்து நமக்கு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கு. ஸோ இது வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஒரு ஆர்வமாக வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்றதான் நமக்கு தெரிய வருது. இது வந்து ஒரு நல்ல ஓட்டிங் பர்சன்டேஜாகவுமே பார்க்கப்படுது. எஸ்ஏஆர் மூலமா இரட்டை வாக்குப்பதிவு, இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்களோட எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சிருந்தது தேர்தல் ஆணையம். எஸ்ஏஆருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 74 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருந்தாங்க. மொத்தம் 5.7 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு செய்ய இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அடிப்படையில் இப்போ இந்த போலிங் பர்சன்டேஜ் ஏறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் 17வது சட்டசபைக்கான தேர்தலாக நடைபெறுது. ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுது. அதிமுக கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வரல, அவங்க இந்த முறை வருவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதிமுக என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. விஜய் நியூ பிளேயர் வந்திருக்காரு, அவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்க போறாரா, அவர் என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வர போறாரு, முதல் முறையா தேர்தல் காலத்துல சந்திக்கிறாரு அப்படின்ற அவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளும் இருக்கு. சீமான் தொடர்ச்சியா தேர்தலில் களமாடிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன மாதிரியான தேர்தல் முடிவுகள் வரப்போகுது, அதை தாண்டி சசிகலா ராமதாஸ் மாதிரியான கூட்டணிகளும் இருக்கு. ஸோ ஒரு பலமுனை போட்டி இருக்கக்கூடிய ரொம்பவே இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இப்போ அமைஞ்சிருக்கு. அதுக்கான வாக்குப்பதிவு தான் இப்போ தொடங்கி காலை 7 மணிலிருந்து போயிட்டு இருக்கு. நம்ம 11 மணி நிலவரம் பார்த்தோம். 37.56% வாக்குப்பதிவானது இப்போ நடந்துட்டு இருக்கு. காலையிலிருந்தே எல்லா தலைவர்களும், கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், திரைப்பிரபலங்கள்னு பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து வாக்களிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்களிச்சிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி வாக்களிச்சிருந்தாரு, சீமான், விஜய், அஜித், திருமாவளவன் அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களோட வாக்கு சாவடிக்கு போய் தங்களோட வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. மக்களையும் வாக்களிங்க அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையமும் கடந்த ஒரு மாசமா பல்வேறு பணிகளை செஞ்சு மக்களுக்கு வாக்களிக்கிறத கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்தம் ஒரு 75,064 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்கு. பல தேர்தல் பணியாளர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. மக்கள் ஈஸியா எந்தவித குழப்பமும் இல்லாம வாக்களிக்கிறதுக்கு பல்வேறு வேலைகளை தேர்தல் ஆணையமும் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் தொடர்ச்சியா வாக்களிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜை பார்க்க முடியுது. வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலம்னால மதியம் டயத்தில் இன்னும் கொஞ்சம் சுரக்கமாகலாம். அதற்கு பிறகு மீண்டும் ஈவினிங்ல ஒரு நல்ல ஒரு வாக்குப்பதிவு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 37.56% வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கு.